வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய பரிகாரத்தை சில நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. பொதுவாக இந்தியாவில் சமையலறையை தென்கிழக்கு மூலையில் பயன்படுத்துவாங்க. தென்கிழக்கு மூலைக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்குது. அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். தென்கிழக்கு மூலையில் சுக்கிரனோட ஆற்றல் அதிக அளவு ஈர்க்கப்படும். அதுக்கப்புறம் தென்கிழக்கு மூலையில் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகத்தோட ஆற்றல் ஈர்க்கக்கூடிய தன்மையும் அந்த மூளைக்கு இருக்குது. வெப்ப கிரகங்களான செவ்வாயும் சூரியனும் தென்கிழக்கு மூலையில் ஈர்க்கப்படுறதுனால அந்த இடத்த சமையலுக்கு பயன்படுத்தும் போது நல்ல பலன் கிடைக்கும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். வீடு, வண்டி, வாகனங்கள், ஆடம்பர வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன். முக்கியமாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உயிரணுக்கு காரகனாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். சுக்கிலம் அப்படிங்கிறது சுக்கிரன். அடுத்தது சூரியன். சூரியன் நம்மளோட வளர்ச்சிக்கும் நம்மளோட முன்னேற்றத்துக்கும் முக்கியமான காரணமாக அமையும். சூரியன் மூலிமா நமக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம், சமுதாயத்தில் ஒரு பெரிய மதிப்பு, அரசாங்கத்து மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு சூரியன் முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதுக்கப்புறம் உடலில் பார்த்திங்கன்னா நம்மளோட எலும்புக்கான கிரகம் சூரியன். இப்போ சூரியனோட ஆற்றல் நமக்கு நல்ல முறையில் கிடைக்கிறதுக்கு சவுத் ஈஸ்ட் கார்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்கிழக்கு மூலை நல்ல முறையில் இருக்கிறது ரொம்பவே அவசியம். அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். செவ்வாய் நல்ல முறையில் இருந்தால் தான் நம்மளோட செயல்திறன் நல்லா இருக்கும். செவ்வாய் நமக்கு தன்னம்பிக்கை, வைராகியம், விடாமுயற்சி, போராட்ட குணம், நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய தடை, மோசமான சூழ்நிலை இதிலிருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா செவ்வாய் கிரகத்தோட ஆற்றல் நமக்கு நல்ல முறையில் கிடைக்கணும். ரிஸ்க் எடுக்கணும்னா கண்டிப்பாக செவ்வாய் நமக்கு நல்ல முறையில் இருந்தால் தான் நம்ம பயம் இல்லாமல் எதிர்காலத்துக்காக ரிஸ்க் எடுத்து அதில் நம்மளால் ஜெயிக்க முடியும். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எலும்பு, மஜ்ஜை, ரத்தம் இதுக்கு காரகன் செவ்வாய். குறிப்பாக நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் காரகனாக செவ்வாய் இருக்குது. அதனால் செவ்வாயோட ஆற்றல் நமக்கு நல்ல முறையில் கிடைக்கணும். பொதுவாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் தென்கிழக்கு மூலையில் தான் சமையலறை இருக்கும். இப்போ சமையலறை நல்ல முறையில் தென்கிழக்கு மூலையில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு செவ்வாயோட ஆற்றல், சுக்கிரனோட ஆற்றல், சூரியனோட ஆற்றல் இதெல்லாம் நல்ல முறையில் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி தென்கிழக்கு மூலையில் ஒருத்தருக்கு சமையலறை இருந்து அது நல்ல முறையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் அரசாங்கத்தினால் ஆதாயம் கிடைக்கும். யாராவது ஒருத்தராவது கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க. அதே மாதிரி சொந்த வீடு கண்டிப்பாக அமையும். வீடு, வண்டி, வாகன யோகங்கள், சுகம் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். ஜோதிடத்தில் செவ்வாய் கணவரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிரன் மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இப்போ நான் சொன்ன மாதிரி தென்கிழக்கு மூலை பாதிக்கப்பட்டுச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ள உறவு பாதிக்கப்படும், ஆரோக்கியம் கெடும், அவங்களோட சுகம் கெடும். நீங்கள் கவர்மெண்ட் வழியிலிருந்து ஏதோ ஒரு தொல்லைக்கு ஆளாவீங்க. கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி சூரியன், செவ்வாய், சுக்கிரன் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு தென்கிழக்கு மூலையில் சமையலறை இருந்துச்சுன்னா அந்த சமையலறையை பலப்படுத்தக்கூடிய 3 பரிகாரங்களை சொல்கிறேன். முழுமையாக பாருங்கள். முதல் பரிகாரம், ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பை கைப்பிடி அளவு உள்ளே வச்சு கண்களை மூடி உங்களுக்கு என்னென்னலாம் நெகட்டிவாக நினைக்கிறீங்களோ உங்கள் வீட்டில் அதெல்லாம் கண்களை மூடிட்டு அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது. இனிமேல் என் வாழ்க்கையில் நல்ல நிகழ்ச்சிகள் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லி வேண்டிக்கோங்க. முக்கியமாக நெகட்டிவான விஷயங்கள்லாம் உங்களை விட்டு மறையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த கல்லுப்பை அந்த கண்ணாடி பவுலில் போட்டுக்கோங்க. இந்த பரிகாரங்களுக்கெல்லாம் கண்ணாடி பவுலை மட்டும்தான் பயன்படுத்தணும், வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது. இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அந்த கண்ணாடி பவுலில் இருக்கக்கூடிய கல்லுப்பை மனிதர்கள் கால்படாத இடத்துல வீசிடுங்க. கண்டிப்பாக மனிதர்கள் தொடக்கூடாது, கால் படக்கூடாது. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் அந்த கல்லுப்பை வீசிடுங்க. வீசிட்டு மறுபடியும் இதே மாதிரி கொஞ்சம் கல்லுப்பை பிரார்த்தனை பண்ணி அந்த பவுலில் போட்டு வச்சுருங்க. கிச்சனில் ஏதோ ஒரு இடத்துல வைங்க, கண் படுற மாதிரி வைங்க, ஒளிச்சு வைக்கக்கூடாது. அடுத்தது 2வது பரிகாரத்துக்கு போகலாம். 2வது பரிகாரத்துக்கும் இது மாதிரி கண்ணாடி பவுல் இல்லாட்டி கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் ஓரளவுக்கு தண்ணியை நிரப்பி தண்ணியில் ஒரு நல்ல எலுமிச்சம்பழம், தரமான எலுமிச்சம்பழத்தை வாங்கி அதில் போட்டுருங்க. எலுமிச்சம்பழத்தை தண்ணிக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி உங்களோட வலது உள்ளங்கையில் எலுமிச்சம்பழத்தை வச்சு கைகளை மூடி மறுபடியும் கண்களை மூடி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள்லாம் உங்களை விட்டு மறையணும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேண்டிக்கோங்க.
என்னென்னலாம் நெகட்டிவாக நடக்குதோ அதெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது, இனிமேல் என்னென்னலாம் பாசிட்டிவாக நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, அந்த எலுமிச்சம்பழத்தை இந்த கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் போடணும். போட்டு அப்படியே நீங்கள் விட்டுருங்க. ஒரு 3 நாள் கழித்து அந்த எலுமிச்சம்பழத்தை மனிதர்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க. மறுபடியும் இதே மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிவிட்டு கண்ணாடி டம்ளரை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிரார்த்தனை பண்ண எலுமிச்சம்பழத்தை உள்ளே போட்டு வைங்க. இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜிலாம் போயிடும். வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது 3வது பரிகாரத்துக்கு போகலாம். நீங்கள் காலையில் சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி சமையல் செய்கிறதுக்கு என்னென்னலாம் பொருட்கள் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி உட்பட எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அமைதியான முறையில் உட்காந்துக்கோங்க. சேரில் உட்காரலாம், தரையில் கூட உட்காரலாம். உட்கார்ந்ததுக்கப்புறம் கண்களை மூடிக்கோங்க. கைகளில் இந்த மாதிரி சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்களை மூடிய நிலையில் ஆழமாக மூச்சு இழுங்க, ஆழமாக மூச்சை வெளியிடுங்க. இந்த மாதிரி 9லிருந்து 27 முறை மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக வெளியிடுங்க. மூச்சு பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் கண்கள் மூடிய நிலையே கையை வந்து இப்படி வானத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. பிரபஞ்ச சக்தி உங்களோட உள்ளங்கை மூலிமா உடல் முழுவதும் பரவுற மாதிரி பாவனை பண்ணிக்கோங்க. உங்கள் உடம்புல பரவி நீங்கள் இருக்கக்கூடிய அந்த அறை முழுவதும் பரவுற மாதிரி பாவனை பண்ணிக்கோங்க. பாவனை பண்ணிக்கிட்டு இறை சக்தி உங்கள் உடல்லையும் நீங்கள் இருக்கக்கூடிய அறையிலையும் முழுவதுமாக பரவி உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான சூழ்நிலைகள் என்னென்னலாம் எதிர்மறையாக இருக்கோ, உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குதோ அதெல்லாம் நீங்கணும். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. குறிப்பாக வந்து உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சரியாக உங்ககிட்ட நடந்துக்கலைனாலும் அவங்க நல்ல முறையில் நடந்துக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி என்னென்னலாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே வேண்டிக்கோங்க. அதை கற்பனை பண்ணுறது இன்னும் சிறப்பு. இப்போ உங்கள் கணவர் உங்ககிட்ட நல்ல முறையில் நடந்துக்கலைன்னா, உங்கள் கணவர் உங்ககிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லி கற்பனை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்பனை பண்ணுங்கள். எப்படி சரியில்லாமல் இருக்கிற நிகழ்ச்சிகள்லாம் நல்ல முறையில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணுங்கள். கற்பனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி சம்பவங்கள் என் வாழ்க்கையில் கூடிய விரைவில் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லுங்கள். உங்கள் குழந்தை நல்லா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், திருமணம் ஆகணும், கணவர் நல்லா சம்பாதிக்கணும், பிஸ்னஸ் நல்லா நடக்கணும், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து மனசுக்குள்ளே நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. கற்பனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட சம்பவங்கள் சீக்கிரமாக நடக்கணும், நல்ல முறையில் நடக்கணும்னு சொல்லி 3 முறை பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனை பண்ண முடித்ததுக்கப்புறம் மெதுவாக கண்களை திறந்து உள்ளங்கையை பாருங்கள். உள்ளங்கையை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சுருப்பீங்கள, அந்த பொருட்கள் மேலே அப்படியே கையை வச்சு அப்படியே உங்களோட எனர்ஜியை அந்த பொருட்கள், உணவுப் பொருட்களுக்கு மேலே செலுத்துங்க. கண்களை ஓப்பன் பண்ணி உங்களோட உள்ளங்கையிலிருந்து 2 உள்ளங்கையிலிருந்து ஆற்றல், அந்த தெய்வீக சக்தி, உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தி அந்த உணவுப் பொருட்கள், தண்ணி உட்பட எல்லா பொருட்களையும் கலக்கணும். கலந்து அதை சாப்பிட்றவங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தணும். இந்த மாதிரி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதை வந்து 3 முறை சொல்லுங்கள். உங்களுக்கு எத்தனை கோரிக்கை இருந்தாலும் சரி, எத்தனை வேண்டுதல் இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் உணவுப் பொருட்கள் மேலே உங்களோட எனர்ஜியை கொடுங்க. உங்கள் உடம்புல எப்போவுமே இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கும்போது நல்ல எனர்ஜி இருக்கும். அந்த சக்தியை நீங்கள் உணவுப் பொருட்களுக்கு கொடுக்குறீங்க. இப்போ அந்த உணவுப் பொருட்கள் சாப்பிட்றவங்களுக்கு நீங்கள் எந்த எண்ணத்தோடு அதில் பதிவு பண்ணீங்களோ உங்களோட எனர்ஜியை, அந்த எனர்ஜி வந்து அந்த உணவு சாப்பிட்றவங்களுக்குள்ள கலக்கும். பொதுவாக நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவை யார் தயாரித்தாங்களோ, அவங்க எந்த மனநிலையில் தயாரித்தாங்களோ அந்த உணர்வுகள் மறைமுகமாக நமக்குள்ளே கலக்கும். சமையல் செய்யும்போது நெகட்டிவான மனநிலையில் இருக்கக்கூடாது. குறிப்பாக ஃபோனில் சண்டை போட்டுக்கிட்டே வந்து சமையல் செய்கிறது, டிவியில் ஒரு மோசமான காட்சி ஓடிட்டு இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டே சமையல் செய்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாது. அப்போ நெகட்டிவான மனநிலையில், சோகமான மனநிலையில், கோபமான மனநிலையில், இந்த மாதிரி ஒரு தீய மனநிலையில் நம்ம இருந்தோம்னா அந்த எண்ணம் உணவுப் பொருட்களில் கலக்கும். அதை சாப்பிட்றவங்களுக்கும் உடல் அளவுலையும் மனதளவுலையும் பதிவாகி பாதிப்பு கொடுக்கும். இந்த பரிகாரங்களில் ஏதோ ஒரு பரிகாரம் செஞ்சிங்கன்னா கூட போதும். 3 பரிகாரத்தையுமே தொடர்ந்து செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு. பொதுவாக இந்த மாதிரி முக்கியமான நிறைய விஷயங்களை ஜோதிட சூட்சும பயிற்சி அப்படிங்கிற ஒரு வடிவில் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை வந்து வருடத்துக்கு ஒரு 3 முறை எடுப்போம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் நம்பர். அதுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட விவரங்களை கொடுப்பாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் குறிப்பாக ஏதாவது செய்ய சொன்னாங்கன்னா 9 முறை செய்யுங்க, 27 முறை செய்யுங்க, 48, 108, 21 இந்த மாதிரி எண்ணிக்கையில் செய்ய சொல்லுவாங்க. அந்த எண்ணிக்கையை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 3 வரும், இல்லாட்டி 6 வரும், இல்லாட்டி 9 வரும்.
நம்ம நாட்டில் சொல்லக்கூடிய எல்லா பரிகாரங்களும் எல்லா மெத்தட்லேயும் வரக்கூடிய அந்த எண்ணிக்கையை நீங்கள் கூட்டும்போது 3 இல்லாட்டி 6 இல்லாட்டி 9 இதுதான் வரும். இந்த 3 நம்பர் இருக்குல்ல 3, 6, 9 இந்த நம்பர் வந்து பிரபஞ்சத்தோட நம்மளை இணைக்கக்கூடிய ஒரு நம்பர். இந்த 3, 6, 9 அது தனித்தனியாகவே வந்து அந்த ஃப்ரீக்குவென்சி என்ன பண்ணும்னா நம்மளை பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணும், பிரபஞ்சத்தோட நம்மளை இணைக்கும். அப்போ நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யும்போது அதோட டோட்டல் அதோட எண்ணிக்கை வந்து 3 இல்லாட்டி 6 இல்லாட்டி 9. இந்த முறையில் நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது ஒரு செயலை செய்யும்போது அந்த செயல் பிரபஞ்சத்தில் அழுத்தமாக பதிவாகும். நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் நல்ல முறையில் ஒரு தொடர்பு கிடைக்கும். ரேக்கியில் கூட நாங்கள் 45 முறை எழுத சொல்லுவோம். 45 நீங்கள் கூட்டினீங்கன்னா என்னாகும்? 4 + 5 9. அதே மாதிரி தான் 18, 21, 27, 108 இந்த மாதிரி எந்த எண்ணிக்கை எடுத்தீங்கனாலும் அதோட டோட்டல் 3 இல்லாட்டி 6 இல்லாட்டி 9 இதில் தான் முடியும். உங்கள் எல்லாத்தோட வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் வரட்டும். சித்தர் அருள் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.